படம் நல்லா இருக்கு. நல்ல ஒரு கருத்தான ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. எல்லாரும் நினைக்கலாம் எல்லா படத்துலையும் தான் இது வருது போகுது அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நல்ல ஒரு கருத்தை காட்டியிருக்காங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இதை பார்த்து இருக்கிற பேரண்ட்ஸையே மாற்றணும். சாதின்னு ஒரு கிடையாது, எல்லாம் சமூகத்துவம் எல்லாம் சகோதரத்துவம் நினச்சி எல்லாம் மாறணும் அப்படின்றத நல்லா அருமையாக காட்டியிருக்காங்க. படம் வந்து ஸ்லோவாக போனாலும் நல்ல கருத்து சொல்லியிருக்காங்க. நல்ல படம், இது வர வைக்கிறதுக்குள்ள பார்க்கலாம். எல்லாரும் சகோதரத்துவமாக வாழணும், மதன்ற ஒன்று கிடையாது. உனக்கு பிடிச்சது நீ உனக்கு என்ன சட்டை பிடிக்குதோ அதை நீ போடலாம். எனக்கு என்ன சட்டை பிடிக்குது, யாரையும் வந்து கம்பல் பண்ணக்கூடாது, யாரையும் வந்து கட்டாயப்படுறது. அதை தான் வந்து காட்டியிருக்காங்க. நல்லா இருக்குது படம், நல்லா எடுத்திருக்காங்க. எல்லா பேரண்ட்ஸும் வந்து பார்க்கணும், எல்லா ஃபேமிலியாக பார்க்கலாம், எல்லா யூத்தும் வந்து பார்க்கணும். இந்த சமுதாயத்தை மாற்றினா இதை யூத்து பார்த்து தான் மாற்றணும். வரப்போகிற ஜென்ரேஷனை மாற்றணும்னா யூத்து எல்லாம் பார்த்து இதை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. கதையும் வந்து ஸ்லோவாக போனாலும் நல்ல ஒரு கதையை எடுத்துகிட்டு போய் முடிச்சிருக்காங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாரி அந்த கதையை எடுத்துகிட்டு போய் முடிச்சிருக்காங்க. சப்போஸ் கடைசியில் இது நடந்தால் என்ன பண்ணுவீங்க, உன்னுடைய பிள்ளைகள்னு சொல்லும்பொழுது உன் பிள்ளையே இல்லைன்னா என்ன ஆகும், என் பிள்ளைக்காக தான் நான் சாதியை பிடிச்சிட்டு இருக்கேன், அப்படி சப்போஸ் மாற்றினா என்ன பண்ணுவீங்கன்ற மாரி கொண்டு போயிருக்காங்க. நல்லா இருக்குது படம், நல்லா எடுத்துருக்கோம். நல்லா இருந்ததுங்க. வித்தியாசமான முறையில் இந்த கதை வந்து இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் இந்த ஜாதிக்காக படம் எடுத்திருக்காங்க. பாரதி ராஜா கூட வேதம்புரி படத்தில் காட்டியிருக்கிறாங்க. அவர் மாரி செல்வமும் நிறைய படங்கள் அது மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இவங்களுடைய கதை இது வந்து அந்த குழந்தையை மாற்றி, அதாவது தாழ்ந்த ஜாதியில் பிறந்த குழந்தை கூட உயர்ந்த ஜாதியில் குடும்பத்தில் போய் வளர்ந்தால் அந்த குழந்தை ஒரு நல்ல மதிப்பு கிடைக்குங்கிறத வந்து ரொம்ப வித்தியாசமாக நல்லா எடுத்துருக்குறாங்க. நல்லா கதை நல்லது, அதே மாதிரி கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. பழி வாங்கணுங்கிற இது வந்து அந்த கேரக்டரை பழி வாங்காமல் கருத்தை சொல்லியிருக்கிறாங்க, சொல்ல வந்திருக்கிறாங்க. நல்லா அதாம்மா, ஜாதி ஒழியணுங்கிறது தான், ஜாதி தேவையில்லை, ஜாதி கூடாதுங்கிற மாதிரி சொல்ல வந்திருக்கிறாங்க. பெரியார் வந்து இதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டார், ஜாதி கூடாதுன்னு தான் பெரியார் கஷ்டப்பட்டார். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஜாதி ஒழியலையே. அப்போ அதனால சர்டிஃபிகேட்டில் இனிமேல் குழந்தைங்கிட்ட ஜாதி கேட்கக்கூடாது. அது சர்டிஃபிகேட்டில் ஜாதி இல்லாமல் இருந்தாவே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜாதி ஒழிஞ்சிடும். அதை ரொம்ப அருமையாக இந்த படத்தில் காட்டியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். உண்மையை சொல்ல போனால் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப் மாதிரி வேறு மாதிரி போயிருக்கும். வேறு மாதிரி போயிருக்கு. எப்படி சொல்கிறேன்னா, அந்த படத்தில் ஏற்ற இறக்கம், சென்டிமெண்ட்லேருந்து ஃபீலிங்ஸு, ஒரு ஹாப்பினஸ், ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு தேவையான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்கிறேன். ஒரு யங்ஸ்டர்ஸ் என்னெல்லாம் தேவைப்படுவாங்க, எப்படிலாம் எமோஷன் ஆவாங்க, என்னெல்லாம் காலேஜ் படிக்கும்போது என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க, கேஸ்ட் சிஸ்டம் ஒரு ஊரில் வந்து மக்கள் எப்படிலாம் வந்து பிரித்து பார்க்குறாங்க, அந்த மாதிரி போகும். செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து உண்மையாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. நல்ல ஒரு ஹீரோ சார் வந்து நல்ல ஒரு ஏஜ் குவாலிட்டியாக பக்காவாக பண்ணியிருக்காரு. அதாவது கேஸ்ட் சிஸ்டம் பற்றி நிறைய பேசியிருக்காங்க படத்தில். இன்னொன்று 1000 கருத்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அருமையான கருத்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த சுவாரஸ்யம் போயிடும். பாட்டு மியூசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இளையராஜா சார் எப்பவுமே நம்ம வந்து அதை நம்ம சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. உண்மையாக அருமையாக கொடுத்துருக்காங்க. 2 பாட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ஒரு வில்லேஜுக்கு தேவையான செட்டப் சூப்பராக கொடுத்துருக்காங்க. படம் நல்லா இருக்கு, ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு, நல்ல மெசேஜ். அது இந்த மெசேஜ் டிஃப்ரெண்டாக புதுசாக இருக்குது. ஜாதியை பற்றி பேசுகிறாங்கல்ல, ஜாதியை பற்றி பேசுகிறவங்க அவங்க வாரிசு அப்படியே தானே போகும். இப்போ வாரிசு வந்து வேற வாரிசு ரத்தம் வந்தால் எப்படி இருக்கும், அதுதான் அந்த கதை. நல்லா இருக்கு படம், நல்ல மெசேஜ். மியூசிக் பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு, இளையராஜா சாரோட மியூசிக் நல்லா இருக்கு, பாட்டு நல்லா இருக்கு. ஆணவக்கலை இருக்கு, அதுக்கு பலதான் வந்து செகண்ட் ஹாஃப்ல மெசேஜ் ஒன்று வந்துடுது. அந்த மெசேஜ் வந்துருச்சுன்னா ஆணவக்கலை வந்து இனிமே தடுக்கலாம். ஆணவக்கலை சொல்லியிருக்காங்க, ஆனால் இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது அந்த செகண்ட் ஹாஃபோட இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கதை எண்ட் ஆகுது. எண்ட் ஆகும்போது இனிமேல் ஆணவக்கலை வராது. காரணம் என்னன்னா, இப்போ என்னோட ரத்தம் என்னோட வாரிசு இருந்துச்சுன்னா என் வாரிசு இது என்னன்னா மாறிடுச்சு, மாத்துறாங்க. ஹீரோ வந்து ஒரு ஜாதி தலைவரோட பையனை மாத்தனால இனிமே வந்து அந்த விஷயம் நடக்காது. அதனால் வந்து அந்த மாதிரி போகுது. ப்ரோ படமாக பார்க்கும்போது ரொம்ப ஃபீல் குட் மூவி தான். ஸோ நான் வேறு மாதிரி ஒன்று நினச்சேன், அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும்னு நினச்சி பார்த்தேன். பட் இது வேறு மாதிரி தான் இருந்தது. கேஸ்டிங்கை பற்றி சொல்லியிருந்தாங்க, எனக்கு பயங்கர கனெக்டிவ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம லைஃப் எல்லாரோட லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும்ல, கேஸ்டிங்கை பற்றின விஷயங்கள். ஸோ நிறைய மக்களுக்கு தெரியும், நிறைய மக்களுக்கு தெரியாது. ஸோ இது படம் பார்க்கலாம், நல்ல ஃபீல் குட் மூவி தான். ஃபேமிலியாக வந்து பாருங்கள். பிஜிஎம் தான் நல்லா இருக்குது, இளையராஜா சார் நல்லா பண்ணியிருக்காரு.
அதுதான் ப்ரோ, கேஸ்டிங்கை பற்றி தான். அது சொல்லிட்டு அந்த சர்ப்ரைஸ் உடஞ்சிரும்ல. ஸோ நிறையா மக்களுக்கு தெரியும், தெரியாமல் இருந்திருக்கும்ல. நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். ஃபீல் குட் மூவி, நல்லா ஒன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். நல்லா இருந்ததுப்பா, படம்லாம் நல்லா இருந்தது. எல்லாருமே வந்து குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி படம் எடுத்திருக்காங்க. நல்லா படம் எடுத்திருக்காங்கப்பா, நல்லா இருந்துச்சு. என்ன கருதுனா ஜாதி வேற்றுமை பற்றி அந்த படம் எடுத்திருக்கிறாங்க. அது வந்து நம்ம சிட்டியில் வந்து எல்லாமே ஜாதி வேற்றுமைலாம் எதுவுமே கிடையாது. ஆனால் கிராமத்தில் அந்த மாதிரி இருக்குது, இன்னமும் இருக்குது, ஜாதி வேற்றுமை மட்டும் இருக்குது. அது எல்லாரும் குடும்பத்தோடு வந்து பார்க்குற படம் மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, அது சொல்லி சூப்பர். ஜாதி இருக்கக்கூடாது, எல்லாம் ஒரே ஜாதி